டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸ் டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்டன் கிட்டே உங்களுக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதில் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய 12th ஆகஸ்ட் அந்த கேண்டலுடைய ஹை நம்மளுக்கு பிரேக் ஆனாதான் நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு லெவல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனுடைய ஹை இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பிரேக் ஆகல. அது பிரேக் ஆகும்போது நம்மளுடைய டைரக்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக நோட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி திரும்ப அந்த லைனுக்குள்ளே வந்ததுனால மேபி இது இன்ட்ராடே லெவலில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அப்படி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ஆப்போசிட் சைடை, அதாவது இந்த சேனலுடைய சப்போர்ட் லெவல் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நேற்று சொன்னது தான், அந்த மாதிரி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவல்லேருந்து ஒரு 600-630 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இறங்கணும். அப்போ அது ஒரு நல்ல ஒரு ஃபாலோ இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதை நம்ம கேண்டில் வைஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு 350 பாயிண்ட் ஃபாலோ அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அட் த சேம் டைம் இனி கொஞ்சம் முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னா அதே 12th ஆகஸ்ட் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில். அப்போ அந்த லைன் அந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகும்போது ப்ரீவியஸ் ஸ்விங்லோ ப்ரீவியஸ் ஸ்விங்லோ பிரேக் ஆகும்போது நம்ம அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் தென் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது செகண்ட் ட்ரெண்ட் லைனை இந்த லைனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minute சார்ட் தான் ட்ராப் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஷார்ட்டஸ்ட் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னுடைய ரெசிஸ்டன்ட் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ யாராவது ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அந்த லைனை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு நடந்திருக்கும். இன்னைக்கு மார்னிங்லேருந்து அந்த லைனை டச் பண்ணியே தான் ஒரு ஃபால். இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்த வாரம், ஏன்னா இந்த வாரம் நம்மளுக்கு நாளைக்கு ட்ரேடிங் டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 8th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோவை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் அதனுடைய ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கான முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரெசிஸ்டண்டாக இருக்கும். அது பிரேக் ஆகும்போது அடுத்த கட்ட மூவ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறத கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டு ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த கேண்டலுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக் இருக்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கேப் நியர்லி ஃபில்லப் ஆயிருக்கு. நம்ம இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இண்டெக்ஸ் ஹெவியர் ஸ்டாக் ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. அப்போ அதனுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டாக்கு இந்த இண்டெக்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் எஃப்எம்சிஜியில் அகைன் நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைனை தான் இன்னைக்கு சப்போர்ட்டாக எடுத்திருக்காங்க. இப்போ இதனுடைய மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அக்யூரேட்டாக, அதாவது இந்த இடத்துல வந்து செகண்ட் ஷோல்டருடைய பீக்கை வந்து நம்ம க்ளோசிங் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா செகண்ட் ஷோல்டர் அக்யூரேட்டாக இருக்குது. பட் அதனுடைய விக் வைக்கும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெட்னுடைய ஹைட் வரைக்குமே வந்திருக்காங்க. அதனால இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் அடுத்த ட்ரெண்ட் லைனா இந்த சப்போர்ட் லைன் நமக்கு இருக்கு, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு சப்போர்ட்டாக மாதிரி இங்கே இருந்தே கூட வரக்கூடிய வாரங்களில் பவுன்ஸ் பேக் ஆகலாம். சான்சஸ் ஸ்டில் நமக்கு இருக்க தான் செய்யுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த நேற்று கூட சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் அதை ரீடெஸ்ட் பண்ணி ஒரு ஃபாலோ கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வரும்போது இந்த லைனை நமக்கு டச் பண்ணும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அது ஆக்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஃபார்மா இண்டெக்ஸ் அந்த பீக்கில் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இனி அடுத்ததா நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபால். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான். இந்த பேரிஷ் கேண்டில் கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு திரும்ப ஒரு ஃபால் வந்து இந்த ரெட் லைனை ரீச் பண்ணலாம், அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அடுத்தது அந்த ரெட் லைன் பிரேக் ஆகும்போது அடுத்த கட்ட சப்போர்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனுடைய லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் 50 இன்னைக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு நேற்றே கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு, அதாவது இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தது ஒரு பிரேக் அவுட், கிளியர் பிரேக் அவுட்னால கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. மேபி இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுடைய லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி ரீடெஸ்ட் நடக்க போகுது அப்படின்ட்டு. இல்லைன்னா இங்கிருந்தே கூட ரெக்கவரி அப்படிங்கிறது நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம். தென் அது பிரேக் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் லைன் இதனுடைய லெவல் வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் எதிர்பார்க்குறோம். அதை பிரேக் பண்ணாதான் ஃபர்தர் மூவ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீ நடத்த முடியல. அட் த சேம் டைம் இங்கேயும் வந்து நம்ம அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டமை ரீடெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட்டும் நடக்கும். தென் அங்கிருந்து ஒரு ஃபர்தர் மூவ்
இதனுடைய ஆப்போசிட் சைட் தென் இந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு இந்த லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ட்டாக இருக்க போகுது. அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24th ஜூலை கேண்டலுடைய ஹை தான். ஃபர்ஸ்ட் இந்த கன்சல்டேஷனுடைய ரெசிஸ்டன்ட் அது பிரேக் ஆனாதான் இந்த ரெசிஸ்டன்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இன்னைக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டே நடக்கல. எக்ஸாக்டாக அந்த லைனை வந்து நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிறதுக்கான இண்டிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி 12th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது பிரேக் ஆகும்போது நம்ம வந்து ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கன்சல்டேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கன்சல்டேஷனுக்குள்ள திரும்ப வந்திருக்காங்க அண்ட் ரீடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 12th ஆகஸ்டினுடைய லோ பிரேக் ஆகும்பொழுது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இதே இடத்துல கிராஸ் ஆகிறதுனால அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு, அதுவும் நம்மளுக்கு இங்கேயே கிராஸ் ஆகிறதுனால இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அங்கே வந்துச்சு அப்படின்னா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருந்துச்சு அண்ட் ஒரு ரீடெஸ்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரீடெஸ்டிங் நடக்கும்போது என்றைக்குமே அந்த பிரேக் பண்ண கேண்டலுடைய லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லோ வந்து இன்ட்ராடே லெவலில் பிரேக் ஆயிருக்கு, பட் க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் ஆகல. ஸோ ஸ்டில் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பண்ண கேண்டில் அண்ட் ஆல்சோ ரீடெஸ்ட்டுக்கு வந்த கேண்டில் இந்த ரெண்டு எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். அந்த ஹையஸ்ட் வேல்யூ பிரேக் ஆகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட மூவ் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கும் பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 8th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ இருக்கு. அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண பர்டிகுலர் பாயிண்ட்டும் கூட. ஸோ அப்போ அதனுடைய ஹையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது பிரேக் ஆகும்போது நம்மளுடைய ஃபர்தர் மூவ் செகண்ட் டச் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட செகண்ட் டச் பாயிண்ட் எக்ஸாக்டாக வரல, பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 30 ஜூலை அந்த கேண்டலுடைய ஹை தான் நம்மளுக்கு செகண்ட் டச் பாயிண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருந்தாலும் இந்த ரெட் லைன் பிரேக் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை அதை டச் பண்ணிட்டு அங்கிருந்து நல்ல ஒரு ஃபாலை ஸ்மால் கேப் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இனி அடுத்த கட்டமாக அதாவது இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த ஹரிசாண்டல் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த கட்டமாக இங்கேருந்து ஃபால் வருதா அப்படிங்கிறத தான் பொறுத்து பார்க்கணும். இல்லைன்னா ரெட் லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம ஃபர்தர் மூவை இந்த செகண்ட் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துருந்தேன். அதான் நான் நேற்று சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் அதையே தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் லைனை கிளியராக ரீடெஸ்ட் பண்ணி நேற்றே நமக்கு பிரேக் அவுட் நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனி ஃபர்தர் மூவ் இந்த இடத்துல அந்த ரீடெஸ்ட் பண்ண இன்னைக்கான கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகும்போது இதனுடைய ஆப்போசிட் சைட் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை இது எல்லாமே இந்த எல்லா இண்டெக்ஸுமே ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறுதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா நிஃப்டி இனியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் பண்ணல, சென்செக்ஸும் கிளியராக பிரேக் பண்ணல. ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிருச்சு. ஆனால் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஒரு பெரிய ஃபாலை கொடுக்குது அப்படின்னா இது எல்லாமே ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம மென்ஷன் பண்ண லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரேக் ஆகும்போது நம்மளுடைய வியூ வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் நம்மளுக்கு நடந்துட்டு ப்ரைஸ் உள்ள போயிட்டு அந்த லெவலில் நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தென் அதனுடைய ஆப்போசிட் சைட் அந்த கிரீன் லைனை ரீச் பண்ணுறதுக்கான எல்லா மூவையும் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. இனி நம்மளுக்கு இந்த கிரீன் லைன் பிரேக் ஆகணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டெக்ஸ் யூஎஸ் இண்டெக்ஸில் நம்மளுக்கு மற்ற ரெண்டு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனியும் அந்த லைனை பிரேக் பண்ணல. இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணி நம்ம இந்த செகண்ட் ஷோல்டருடைய லெவலாக பார்க்கும்போது இந்த ரெட் கேண்டலுடைய லோ தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பர். அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பர் கிட்ட தான் உங்களுக்கு வருது. இதை நீங்கள் மெஷர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான லெவல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட் பண்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு 5000 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு மூவ் வரலாம் டவ் ஜோன்ஸ்ல. பட் அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணவே கூடாது. ஸோ அதனால அதை நம்ம பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய வியூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாஸ்டாக். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரெஸ்டன்ட்டுக்கு ஒரு பக்கம் வரைக்கும் வந்துட்டாங்க. இனியும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நமக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த ரெஸ்டன்ட் அப்படிங்கிறது ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. அடுத்ததான் S&P 500 சேம் அதே தான் அந்த ரெஸ்டன்ட் லைனை ரீச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய வியூவை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. பட் நம்மளுடைய கன்சல்டேஷனுக்குள்ள தான் இருக்கு. கன்சல்டேஷன் பிரேக் ஆகல. அது பிரேக் ஆகும்போது நம்மளுடைய வியூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா
என்னுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போது. உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். அதனுடைய நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்லை என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸாக வந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணல. ஸோ அதை பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய வியூ எடுத்துக்கலாம். இதை நம்ம இனியும் லோயர் டைம் ஃப்ரேம்குள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பீக்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தான் இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு பிரேக் ஆகட்டும். அது பிரேக் ஆகும்போது நம்மளுடைய வியூவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அடுத்த கட்டமாக நம்ம மார்க் பண்ண அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை லைனை நம்ம மார்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான லெவல்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்ததான் க்ரூட். ஸோ க்ரூட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டை கிளியரா பிரேக் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் பிரேக் ஆயிருச்சு. நான் க்ளோசிங் வேணும்னு சொல்லி அந்த நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது க்ளோசிங் அப்படிங்கிறது நடக்கல. பட் இது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதனுடைய பாட்டம் சைடில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த கட்டமாக நம்மளுக்கு டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மே 2025 அதனுடைய லோவும் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மே 2025 இன்னொரு ஸ்விங் லோவும் இருக்கு. ஸோ அதனுடைய லெவல்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய ஸ்டாக் அனலைசிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.